ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. சனி பகவான் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, யோகம், யோகப்பியாசம், சகல கலைகளிலும் வெற்றி எல்லாம் தர தயாராக இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, தேவையில்லை, என் மேல பழி பாவத்தை ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். எளிமையா இருந்தா போதும், நிதானமா இருந்தா போதும், உண்மையா இருந்தா போதும். சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து செல்வத்தை கொடுத்தால் 6வது மாசத்துக்கு பிறகுதான் நன்மையை தருவார். ஏன்? வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் இந்த ஆண்டு 6/3/2026 மார்ச் மாதம் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார். சனி பகவான்னா கர்மகாரகன் அர்த்தம், நம்முடைய ஆயுள் காரகன்னு அர்த்தம். நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும். அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் 2.5 ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நீங்கள் எந்த நிலையிலே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பரிகார செஷன்ஸ், 3 கான்செப்ட். கும்பராசி அன்பர்களே, 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும்? 2.5 ஆண்டுகள் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து 7.5 சனியில் 2ஆம் இடத்துக்கு போகிறார். செல்வம், செல்வாக்கு, யோகம், யோகப்பியாசம், வருமானம், உயர்வு, பதவி, அந்தஸ்து, சகல கலைகளிலும் வெற்றி எல்லாம் தர தயாராக இருக்கிறார். 7.5 சனியின் முடிவு காலத்தில் செல்வத்தை கொடுப்பார். ட்ரையராக இருந்தார், உலர்த்தினார், அடித்து காய்ச்சி தொங்க போட்டு துவைச்சி எடுத்து வெளுத்து சுடுபட்டி போட்டு உங்களை சுருக்கமெல்லாம் நீக்கி இப்பொழுது உங்களை புது மனிதனாக மாற்றக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு. சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் பார்வை 3ஆம் இடத்திலே பார்ப்பார். 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் சனியின் பார்வை சிரமத்தை கொடுக்கும். சனி இருக்கும் இடத்திற்கு நன்மை. அப்போ வருமானம் வரும், உடலை கசக்கி பிழிந்து வரும். வருமானம் வரும் காலத்தில் உடல் நலம் இல்லாமல் போகும். வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், சொத்து சுகத்தை பெருக்கலாம். தாமதமாக நடக்கும், மெதுவாக நடக்கும். தாய்க்கு உடல்நல குறைபாடு வரும், மனம் அமைதி இல்லாமல் இருக்கும், காரணமே இல்லாமல் ஒரு பயம் ஏற்படும். நீதியோடு, நெறியோடு, தர்மத்தோடு, நியாயத்தோடு உண்மையிலேயே நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால் நன்மை உண்டாகும். சனி பகவான் ஒரு வீட்டை பார்க்கிறார் என்றால் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் பார்வை உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கும்பத்திற்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்வை விழுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ 4ஆம் பாவங்கிறது வண்டி வாகனம், கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடாது. கும்பராசிக்கு விரையாதிபதியும் சனி பகவான் தான், அவரே 2ஆம் இடம். அப்போ சம்பாதிக்க கொடுத்து வருமானம் எல்லாம் கையில் நிற்காது. குடும்பத்தில் சனி வருகிற பொழுது வீட்டில் பேச்சை குறைக்கணும். மனைவியோடு போராடக்கூடாது, மனைவியோடு எசலி போடக்கூடாது, அவளை அடக்கக்கூடாது, அவள் திமிரி விடுவாள். சனி பகவான் அவர்களுக்கு சாதகமாக போயிடுவார். தண்டனை தரணும்னா அவங்க மூலியமாக வந்துடும். கணவனார் ஒத்துழைக்கவில்லை, கணவனார் இப்பொழுது எதிர்த்து கொண்டார் என்றால் 2ஆம் இடத்தில் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். ஆனால் வருமானம் வரும், நான் சம்பாதித்து கொண்டு வருகிறேன், என்னை புரிந்து கொள்ள மாட்டாய், முந்தி போலெல்லாம் அடக்கி பேச முடியாது. ஏன்னா சனி பகவான் என்பவன் நீதிமான். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை குடும்பத்தில் உள்ள உறவுகளை புரிந்து கொள்ள வைக்கிற முயற்சி எடுத்துக்குவார். மனைவினா யார், குடும்பம்னா என்ன, அப்பான்னா யார், அண்ணன்னா யார், கூட்டு குடும்பம்னா என்ன, தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், அதை கொடுத்துட்டு அதை அனுபவிக்கக்கூடிய வீடுகளில் ரெகக்னைஸ் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காது, மறுக்கப்படுதல், உறவுகளில் வெறுக்கப்படுதல், பேச தெரியாமல் பேசுகிற மாதிரி இருக்கும், பேச்சை குறைச்சிடணும். 2.5 வருஷம் சம்பாதிக்கிறதுக்கு பேசணும், வீட்டில் வந்தால் கப்புன்னு இருக்கும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு மகிழ்ச்சி, மரியாதை, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. பூர்த்தி ஆகலைன்னா என்ன செய்வான்?
நீங்கள் எங்கெல்லாம் அலட்சியம் பண்ணீங்களோ அதுதான் சனி பகவான். அலட்சியம் என்கிற வார்த்தை சனி பகவான். நீங்கள் போன பிறவியில் அலட்சியம் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுருக்க மாட்டீங்க. அது இப்போ தூக்கி போட்டு மிதிக்கும். அது நீங்கள் எதெல்லாம் அதே வாளாக மாறி அதே உறவுகளோடு வந்துடும். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் குடும்பத்தில் உள்ள உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். என் காசு வேணுங்கிறாயா, என் பேச்சை கேட்க மாட்டான் சாமி அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், தண்டனை காலமில் அப்படி தான் வரும். கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி தான் இருக்கும். சனி 4ஆம் தன் பார்வையில் 4ஆம் இடம். எங்கள் அம்மா அவளே எனக்கு சத்ருவாக மாறிட்டான். எங்கள் அம்மா நான் தான் சொத்தெல்லாம் பணமெல்லாம் சம்பாரித்து எழுதி அனுப்பிச்சி விட்டேன், வீடு கட்டினா, இப்போ உன் தம்பிக்கு வேணுங்கிற, எனக்கு பங்கு வேணுங்கிற, என் பேர் எழுதி கொடுமான்னா கொடுக்க மாட்டேங்கிறா, வில்லங்கம் பண்ணுறா. அப்படி தான் நடக்கும். 8ஆம் இடம் கஷ்டப்பட்டு நொந்து வந்து ஒருத்தனுக்கு பாடுபட்டேன், அவன் இப்போ 8ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. ஆயுள் ஸ்தானம், எனக்கு வேலை பார்த்தா ஒரு அதிர்ஷ்டம் தர்றேன்னாரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரப்பி தரமாட்டேங்கிறாரு. அப்போ விபத்து, உடம்புக்கு முடியாமல் போகுதல். அப்போ 8ஆம் இடங்கிறது என்ன வரும், பல சிரமங்களை கொடுக்கத்தான் செய்யும். அப்போ பகை, கெட்ட செலவுகள், விஷபயம், விபத்துக்கள், ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே பண்ணல, தேவையில்லை, என் மேலே பழி பாவத்தை ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் அடுத்தவனை பற்றி குறை சொல்லியிருப்பீங்க, அடுத்து பயனடைய வேண்டியவனை அவனை வெட்டி விட்டு அவன் இந்த வேலையை விட்டுட்டு போயிருப்பான். அந்த கர்மாவை சனி பகவான் எடுத்து வச்சு இப்போ உங்களுக்கு சொல்லி பார்ப்பார். இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா. மேலேருந்து கீழே விழுந்துட்டேன், பொண்டாட்டி சண்டை போட்டு மாங்கல்யத்தை தூக்கி போட்டா, பெண்ணாக இருந்தால் மாங்கல்யம் போட்டு தூக்கி எரிஞ்சிட்டா. என்ன சாமி இதெல்லாம் நடக்குது? தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருது, பகை வருது, விஷபயம் வருது, எல்லாம் வரும். அப்போ கும்பத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்வையிடுகிறார். கும்பத்திற்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு கசப்பு வரத்தான் செய்யும். முழங்கால் கீழே ஒரு ப்ராப்ளம் வரும். சனினா குற்றம், கொடூரம், தண்டனை அனுபவித்தல், துக்கத்தை அனுபவித்தல், துன்பத்தை அனுபவித்தல், தரப்போறேன்னு தான் சொல்லுவார். அவர் கேட்டால் பக்கம் பக்கமாக வாசிப்பார். நீ செஞ்ச கர்ம வினைக்கு தக்கப்படி தாண்டா நான் நல்லது பண்ணால் நல்லது தரப்போகிறேன். அவர்கிட்ட போய் பேச முடியுமா? ஜட்ஜிட்ட போய் பேச முடியுமா? நீதிமான், ஈஸ்வர பட்டம் பெற்றவர், எளிமையாக இருக்கணும். சரி, தப்பிக்க என்ன வழி? என்ன வழி? ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஊனமுற்றவர்கள், ஏழை எளியவர்கள், இனிமேல் தனக்காக நீ பாடுபட்ட, அடுத்தவனுக்கு கொஞ்சம் பாடுபடு. வெளி உலகத்துக்கு போ, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போ, முதியோர் ஆதரவற்றவர்களுக்கு போ. அங்கே போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு வாங்கி அங்கே பணத்தை கட்டி உட்காந்து அவங்களோட இரு. சனியினுடைய ஃபில்டர் குறையும். எளிமையாக இருந்தால் போதும், நிதானமாக இருந்தால் போதும், உண்மையாக இருந்தால் போதும். பகட்டாக இருக்கக்கூடாது, டாம்பிகமே எதையும் செய்யக்கூடாது. ஒரு விசேஷம் வைக்கிறேன் அப்படின்னா பிரம்மாண்டமாக வைக்கக்கூடாது. அப்போ எல்லாமே எளிமையாக வச்சுக்கணும். இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தால் சனி பகவான் வந்து மனம் சந்தோஷப்பட்டு அவர் உங்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார். அப்போ கும்பராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து செல்வத்தை கொடுத்தால் 6ஆவது மாதத்துக்கு பிறகு தான் நன்மையை தருவார். ஏன்? குரு பார்வை அங்கே வருகிறது. சனி இருந்த வீட்டின் அதிபதி சனிக்கு பார்வை கொடுத்தால் சனி மங்களமாகி விடுவார். சனியே குருவாக மாறி அந்த சனி பகவானே குருவை போல் பலன் தருவார். அப்போ என்ன நடக்கும்? 6ஆம் இட வேலைகள் நல்லாகும், நோய் நீங்கும், பிரச்சனை நீங்கும். அதற்கப்புறமேலே உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள்லாம் நன்மையை தரும். ஸோ அதனால் நாம் வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சியோடு எளிமையாக இருக்கணும். கோவில்களில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது விரதம் இருக்கணும். சனிக்கிழமை விரதம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு துளசி கட்டி மாலை போடலாம். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் அங்கே வெத்தலை மாலை சாத்தலாம், எலுமிச்சை மாலை போடலாம். இதெல்லாம் நீங்கள் போய் நேரடியாக குத்தி உட்காந்து உடலை வருத்தி கால்நடையாக நடந்து, இன்னும் சனி தோஷம் தீங்கணுமா? திருக்கொள்ளிக்காடுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாலே நடந்து போங்க. நல்லாருக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாலே நடந்து போங்க. நடந்து போய் அவனை போய் பாருங்கள். முருகனை பார்க்குற மாதிரி சனீஸ்வர பகவானை போய் பாருங்கள். தர்பாரணீஸ்வரர், தர்பை பாயில் படுத்துக்கங்க, சனியின் கொடூரம் குறையும். சுவாமி அர்ச்சனை பண்ணுங்கள், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், நன்மை உண்டாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.